இன்றைக்கி எங்கள் ஆற்றுல ராத்திரிக்கு ரவா பொங்கல் பண்ண போகிறேன். புளி பொங்கல். அது சாதாரணமாக பொங்கல் வந்து போடுற மாதிரியே தான் பொங்கலுக்கு போடுற சாமான்லாம் தான். இது வந்து ரவையை போட்டு பண்ணுறேன். அரிசியை போட்டு பண்ணுவோம், பச்சை அரிசியை போட்டு. இது அது இல்லாமல் ரவையை போட்டு புளி வச்சு பொங்கல் மாதிரியே தான் மீதிடலாம். இதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு ஒரே ஒரு பிடிச்ச பாசிப்பருப்பை இலையாக வேக வச்சு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துக்கலாம். எங்காவது குழைய வேணும்னா கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு பிடிச்ச பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது பொங்கலுங்கிறதுனால மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அன்றைக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அப்புறம் புளி கரைசல், சின்ன எலுமிச்சங்க அளவு புளியை ஊற வச்சு புளி கரைசல் விட்டுக்கணும். அவ்வளோதான். இதை வேறு ஒன்றுமே ஸ்பெஷல் இல்லை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? பெருங்காயம், உப்பு, எண்ணெய். இப்போ இது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக இது அதர் வெர்ஷன் ஆஃப் உப்புமா தான். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுந்து அதில் கடுகு, இதெல்லாம் யூஸ்வல். கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இருந்தால் கூட போடலாம். உளுத்தம்பருப்பு வெடிக்கணும். ஆக்சுவலாக வெடிக்கிறதுக்கு போய் போட்டேன். நான் சேர்ந்து வெடிக்கும் போது வெடிக்கும் கொஞ்சம். இது வெடிக்கணும்னா இது வெடிக்கணும். ஒன்ஸ் வெடிக்க ஆரம்பிச்சுட்டுன்னா மழை வெடிச்சிருக்கு. அது வந்து ரவை 1 எடுத்துட்டா தண்ணி 2. ஓகே. வெடிச்சிருக்கா? அதில் பெருங்காயம், அப்புறம் இந்த இஞ்சி எல்லாம் வெடிச்சிருக்கு. மிளகு ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் என்னென்ன பண்ணிட்டு வச்சுட்டு இந்த புளி தண்ணி புளி புளி தண்ணி, மஞ்சள் பொடி, வேக வச்ச பாசிப்பருப்பு, அரைக்குறையாக வேக வச்ச பாசிப்பருப்பு. ஓகே. இதெல்லாம் இன்னும் கிளறிப்போம். கிளறிட்டு இந்த தண்ணி அப்படின்னு 2 டம்ளர் ரவை வச்சுக்கேன். 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். அதனால 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொதிச்சுட்டேன். மீட்டமாக கொதிச்சிடும். இந்த கடுகு வெளிச்சம் என்ன போட்ட நீ? யூஸ்வலாக உப்புமா தாளிச்சுட்ட மாதிரி. அதுக்கப்புறம் போட்டது இஞ்சி, மிளகு ஜீரகம். இது பொங்கலுங்கிறதுனால மிளகு ஜீரகம், இஞ்சி. காய்கறி ஒன்று இது கொதிச்சதுங்க. கொதிக்கணும். பொடி பச்சை வாசனை போகணும். ஆமாம். உப்பு போட்டேன்னா உப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போதைக்கு இந்த இதுதான் போடணும், ரவை. கொதிக்கிடுங்க. கொதிக்கட்டும். இதுக்கு பேர் என்ன? ரவா புளி பொங்கல். கொதிக்கட்டும்.
இதோ வந்துட்டேம்மா. ம் இதோ வந்துட்டேன். கொஞ்சம் பொரிக்கட்டும். இன்னும் கொதிக்கலையே. சின்னதில் வச்சுருக்கேன், அதை பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன தெரியும்? இதை பார்த்தா தெரியாதா? எல்லாம் பண்ணுறேங்கிறத உடனே வச்சு ஏன்டா கொதிக்கிறீங்க நானும் பார்த்துட்டு. இப்போ பாருங்க உடனே கொதிக்கு. ஓகே, பெருசு பண்ணால் உடனே கொதிச்சுட்டு. ஏன் கொஞ்சம் கொதிக்கிறதுனா புளி பச்சையாக இருக்கும்ல, பச்சை வாசம் வந்தாலும் மட்டும் அது 2 நாள் பாரு. இப்போ இந்த ரவையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரணும் இல்லையா? ஆமாம், இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விசில் சொன்னால் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். இந்த தண்ணியெலாம் வற்றிடுமா? வற்றிடும். ரவை நல்லா இழுத்துடும். வேகணும்ல ரவை. இதெல்லாம் ரோஸ்டட் ரவைங்கிறதுனால நம்ம இருக்கல. இல்லாட்டா தாளிச்சு ஊற்றும்போது இந்த ரவையை வறுத்துக்கணும். ரவையை வறுத்து போட்டால் நல்லா இருக்குமா? அதே ரோஸ்டட் ரவை தானே. நான் நெய் முன்னாடியே ஏமாட்டுறேன். எவ்வளோ நெய் விட்டால் தான் அது இழுத்துக்கிறது. அதனால் கடைசியில் பரிமாறும்போது நெய் விட்டுனா வாசனை. இன்னொரு இது நெய் முன்னாடியே விட்டால் அது உருகி 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 இதாகிடுது, வாசனையே தெரிய மாட்டேங்குது. அது மோரோவர் கொஞ்சமாக நெய் விட்டால் போதும். அப்புறம் விடும்போது இது பாருங்க, இது விட்டால் அவ்வளோதான். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் நல்லா இருக்கும். கேரட்டு, பட்டாணி உங்கள் ஊரில் எல்லாம் அழகாக கிடைக்கிறது, இங்கேயும் கிடைக்கிறது. அதுக்காக போகணும். அவ்வளோதானே? அவ்வளோதான். நெய் வந்து நான் கடைசியில் விடுப்பேன். அவ்வளோதான். இப்போ மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துட வேண்டியதான். ரவா புளி பொங்கல் ரெடி. ரவா புளி பொங்கல் ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சர்வ் பண்ணும்போது நெய் விட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.